யெகோவா நிசி என்றால் நானே உனக்கு ஜெயம், நானே உனக்கு வெற்றி கொடி, நானே உனக்கு. எந்த பகுதியிலன்னு கேட்காத, எந்த பகுதியில் உனக்கு தோல்வி இருக்கோ அந்த பகுதியில் நான் தான் உனக்கு ஜெயமாக மாறுகிறவர். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கிறிஸ்தவனுடைய எல்லா பகுதிகளிலும் பிசாசு தாக்க பார்ப்பான். குடும்பத்தை தாக்க பார்ப்பான், அதில் முடியலன்னா உங்கள் உடம்பை தாக்க பார்ப்பான், அந்த உடம்பையும் தாக்கலைன்னா உங்கள் மனசை கரைப்படுத்த பார்ப்பான், அதுவும் இல்லைன்னா உங்கள் பரிசுத்தத்தில் வேட்டு வைக்க பார்ப்பான், அதுவும் இல்லைன்னா கசப்புனால உங்களை நிரப்பிடுவான், எதுவுமே இல்லைன்னா உலக வாழ்க்கையிலேயே உங்களை புதைச்சி விடுவான். அதான் பிசாசனுடைய தந்திரம். எதுவுமே இல்லைன்னா நான் எல்லாத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன்னா உங்களை பற்றியே நினச்சி நீங்கள் நல்லா வாழணும், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும்னே நீங்கள் சாகிற வரைக்கும் செத்து போவீங்க. பரிசுத்தமாக இருக்கிறது எதுக்காக? உண்மையாக இருக்கிறது எதுக்காக? பரலோகம் போகிறதுக்காக நீங்கள் 10 வருஷம் பரிசுத்தத்தில் போராடணுமா? ரட்சிக்க பண்ணவே செத்து இருந்தால் போயிருக்கலாமே. நீங்கள் உலகத்தில் இருப்பது யாருக்கோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்கத்தானே. நீங்க மூச்சு விடுவது யாரோ ஒருவருக்கு நீங்க இயேசுவை வெளிப்படுத்தி காட்டத்தானே. இல்லைன்னா வாழ்க்கை இதுக்கு அவனும் வாழறான், நீங்களும் வாழறீங்க, அவனும் சாப்பிட்றான், நீங்களும் சாப்பிட்றீங்க, அவனும் மூச்சு விடுறான், நீங்களும் மூச்சு விடுறீங்க, அவனும் கல்யாணம் பண்ணுறான், நீங்களும் கல்யாணம் பண்ணீங்க, அவனுக்கும் குழந்தை, உங்களுக்கும் குழந்தை, அவனும் சாகிறான். இது வாழ்க்கையா? இது கிறிஸ்தவ வாழ்க்கையா? திரும்ப திரும்ப இதே சவாலை நான் விட்டுக்கிட்டே இருக்கிறேன். உங்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட சொல்கிறேன், உங்கள் இருதயத்தை நெஞ்சில் கையை வச்சு கேளுங்க, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு அழைச்ச ஊழியமா? இந்த ஊழியத்துக்காகத்தான் நீங்கள் 100க்கு 100 வாழறீங்களா? இல்லை ஊழியம் ஒரு வியாபாரமா? ஊழியம் ஒரு சம்பாத்தியமா? ஊழியம் ஒரு விளம்பர பலகையா? இந்த ஊழியம் செய்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு கிக் அடித்த மாதிரி இருக்கா? இந்த ஊழியம் செய்துட்டா 4 பேர் ஐயா ஐயான்றாங்களே அதில் மயங்கிட்டீங்களா? இல்லை உடைச்சி ஊற்றி நான் மறையணும் அந்த மாதிரி சொல்லுவீங்களா? இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். என்னுள்ளத்தில் சொல்லுங்க, என்னுள்ளத்தில் வாசம் செய்யும் மகிமையின் நம்பிக்கையே. யார் உங்க உள்ளத்துல வாழறது? யாரு? என்றைக்கு அவர் உள்ள வந்தாரு? எப்ப இயேசு உள்ள வந்தாரு? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அவர் உள்ள வந்து? உள்ள வந்தது உங்களால் சிறை பிடிக்கப்படவா அல்லது உங்களுக்குள்ள தான் வாழ்க்கையை வாழவா? சொல்லுங்க. அவர் உள்ள வந்தது வாழ வந்தாரா, இல்லை நீ வாழ நான் உள்ள உட்காந்துக்கிட்டு சிறை கைதி மாதிரி இருக்கிறேன்னு சொல்ல வந்தாரா? இயேசு உங்களுக்குள்ள என்றைக்கு வந்தாரோ அன்றைக்கு நீங்கள் வாழ தகுதி உங்களுக்கு போயிடுச்சு. ரைட் கிடையாது. அவர் உள்ள வந்தாருன்னா அவர் வாழணும், இல்லை நீங்க வாழணும். 2 பேரும் இந்த உடம்புல வாழ முடியாது. ஒன்று நீங்க வாழணும், என் வாழ்க்கையை நான் வாழறேன், கட்டுறனோ வாழறனோ அப்படி புத்திவாதமா போ. இல்லையா, நான் வாழ்ந்தது முடிஞ்சிடுச்சு, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டுட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இப்பொழுது நான் மாம்ச சரீரத்தில் பிழைத்திருப்பதோ கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அல்லது கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். 2 பேர் ஒரு உடம்புல வாழ முடியாது. எல்லாரும் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அது ரைட்டு தானே இருக்கு அண்ணன் சொல்றது. 2 பேர் எங்கேயாவது வாழ முடியுமா? சொல்லுங்க, 2 பேர் வாழ முடியுமா? சரி, நீ வாழ்ந்துட்ட இல்லை, சொல்லுங்க, நீ வாழ்ந்துட்ட இல்லை, நீ வாழ்ந்த இல்லை இத்தனை வருஷம், என்னத்தை வாங்கி கட்டுன? நீ செத்து போய, உனக்குள்ள இயேசு வாழட்டுமே. சொல்லுங்க, உனக்குள்ள இயேசு வாழட்டுமே. நானு 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 சி வெக்கமா இல்லை? எப்போ பார்த்தாலும் என் கவரம், என் ஆசை, எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன, இந்த மாதிரி ஆளுங்க வெற்றியாக வாழறதே இல்லை. பல்ட்டி பல்ட்டி பல்ட்டி. நான் வாழலை. தேவனுடைய ஊழியத்துக்கு செத்தவங்க தான் லாய்க்கு.
உயிரோடு இருக்கிறவனை வச்சு கர்த்தர் பயன்படுத்த முடியாது. எனக்கு நான் செத்துட்டேன், என் ஆசைக்கு செத்துட்டேன், எனக்கு என் கௌரவத்துக்கு செத்துட்டேன், என் பண ஆசைக்கு செத்துட்டேன், என் புகழ்ச்சிக்கு செத்துட்டேன் அப்படின்னு உடனே இயேசு சொல்லுவார், நீ முடிச்சிட்டியாப்பா, நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. நீ எப்போ தான் எண்டுன்னு போடுறியோ அப்போ நான் பிகின் பண்ணுறேன்ப்பா. அப்போ தான் ரியல் கிறிஸ்தவ வாழ்க்கை தொடங்குகிறது.